ஓகே ப்ரோ. ம். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஆ. நான் ஒரு டாபிக் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆ. கேளுங்க ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ ஓகே. இப்போ வந்து ஆ ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம பார்க்க போற மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ம். ட்ரேடிங்க்கு நம்ம பேசிக்கா 2 டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து ம். 1 வீக் டைம் ஃப்ரேம் அண்ட் இன்னொன்னு வந்து 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேம் தான் மோஸ்ட்டா வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம லாங் டர்மா வெல்த்த கிரியேட் பண்ணணும் அப்படின்னா. ஆ நம்ம ஸ்விங்க்கான டேட்டா அந்த எக்ஸெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஓகே. அதாவது எப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் ப்ரோ உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளியரா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து 10 to 20% ப்ராஃபிட் தான் பண்ண முடியும். பட் நீங்க வந்து பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு 50 to 100% வரையும் கூட ரிட்டர்ன் வந்து மேக் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து 1 வீக் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. இப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ HDFC பேங்க் எடுத்துக்கிறேன். ஃபுல்லா இந்த HDFC பேங்க் வந்து இப்போ மார்க்கெட் மேல ரைஸ் ஆயிட்டு இருக்கு. பட் ப்ரீவியஸா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்லாம் இருந்திருக்கும். பட் அத எப்படி மார்க் பண்றது? அந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம்? எந்தெந்த பொசிஷன்ல நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கலாம்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கா நான் டிரா பண்ணணும்னா, இதான் சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேல போயிட்டு இருக்கு. ஓகே. இத வந்து நம்ம எப்படி டிரா பண்றது? முதல்ல இருந்து டிரா பண்ணலாம். ஸோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம இப்படி டிரா பண்ணிட்டு நீங்க அத மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆயிருக்குன்னு பாருங்க. எப்பயுமே நீங்க வந்து 1 வீக் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணும்போது, ஒரு லைன் மட்டும் டிரா பண்ணக்கூடாது. அடிஷனலா இன்னொரு லைன் சேர்த்து டிரா பண்ணணும். செகண்டரியா ஒரு லைன் இருக்கணும். ஸோ இப்ப நான் இந்த லைன தூக்கி இங்க வைக்கும்போது, ப்ரீவியஸா இந்த ஒரு லைன்ல தான் டச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கூட நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் ப்ரீவியஸா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து இப்ப மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட். இதுவே மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சேம் லைன் தான். பட் மார்க்கெட்டுக்கு மேல இருக்கும்போது அது வந்து சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். பட் மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கும்போது அது ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இந்த லைன் வந்து ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆயிருக்கு. அகைன் நான் இன்னொரு லைன் டிரா பண்றேன். அந்த லைன் இது வரையும் வச்சுக்கிறேன். ஏன் இந்த லைன் இங்க வரையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு தடவை டச் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க ஃபுல்லாவே ரிஜெக்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த ரிஜெக்ஷன்றத நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, கேண்டில்ஸ் வச்சு சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா கேண்டில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் அதுல இருக்கிற சின்ன ஒரே ஒரு பார்ட்ட மட்டும் நான் சொல்றேன். இந்த கேண்டிலோட விக்ஸ் இருக்குல்ல, இந்த விக் அதாவது அந்த கோடு இருக்குல்ல. ஸோ அது கேண்டில்ல பாடியோட அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு சொல்லும் மார்க்கெட்ல எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ட் இருக்குன்றத. ஸோ இதுவே இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் இது வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது, இது மேல இருந்து விக் வந்து கீழ புல் பேக் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ரியாக்ட் பண்ணிருக்கு. அண்ட் கீழ இருக்கும்போது, அதாவது சப்போர்ட்டா மாறும்போது, கீழ இருந்து மேல புல் பேக் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அதான் பண்ணிருக்கு. இதுவே மேல வந்து நம்ம ரெசிஸ்டன்ட்ட டிரா பண்ணும்போது, இப்ப பார்த்தீங்கன்னா, மேல இருந்து புஷ் பண்ணிருக்கு. ஸோ இது கிளியரா என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து நம்ம விக்க வச்சு தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ரெசிஸ்டன்ட்டா இருக்கட்டும்,
ஃபர்ஸ்ட் 1 வீக் டைம் ஃப்ரேம் போயிருங்க. போயிட்டு நீங்க ஜஸ்ட் அகைன் நான் டெலீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைனை வந்து எங்க வைக்கணும்னா லோயர் பவுண்டரியை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. இப்போ செட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் இதோட லோயரை நான் வைக்கலாம். பட் கீழே பார்த்தீங்கன்னா இங்க 2 ரெசிஸ்டண்டா ரியாக்ட் பண்ணும்போது ஒரு புஷ் நடந்திருக்கு. ஸோ அதை சேர்த்து நான் கவர் பண்ணணுன்றதுக்காக இதை நான் கீழே ட்ராக் பண்றேன். ஸோ இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் இதை கவர் பண்ணிட்டேன். அண்ட் மேலே இருக்கிற லைனை வந்து நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் லைன்னு தான் சொல்லுவோம். இதை சப்போர்ட் ஜோன் எப்போ சொல்லுவோம்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம், parallel சேனல். ஸோ இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து அங்கே ஒரு கிளிக் அண்டு இங்கே ஒரு கிளிக் அண்ட் அப்படியே ட்ராக் பண்ணோம்னா இங்கே ஒரு கிளிக். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லைன் தேவையில்லை. இதுதான் சப்போர்ட் ஜோன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை புரியலை அப்படின்னா இதுவே இப்படிதான் நீங்கள் வந்து ஆனால் ட்ரெயின் ஆகணும். பட் இதை வந்து நீங்கள் எப்படி இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்படி நான் கைட் பண்ணுவேன் அப்படின்னா, லைன் சார்ட்டை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே எல்லாமே சொல்லிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம வந்து மறுபடியும் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டுக்கு போயிட்டு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வைக்கிறேன். ஸோ தட் இதையும் கவர் பண்ணிடுச்சு அண்ட் இதையும் கவர் பண்ணிடுச்சு. அண்ட் இங்கே போயிட்டு நான் இதை வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ரீஜியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுச்சு. இப்போ நான் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டுக்கு போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு 2 பாயிண்ட்டை கவர் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நான் இங்கே கவர் பண்ணிட்டேன்னா ஸோ இதை நான் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நான் வந்து சேம் அதே ஜோன் லெவலை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் சப்போர்ட் ஜோன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல. உங்களுக்கு இது தெரியுமா இல்ல இப்பதான் தெரியும். சரி. சப்போர்ட் ரெசிஸ்ட்னா வரையணும் ப்ரோ. அதாவது எல்லா ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான். ஆமா. ஓகே. ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் ஸ்டாக் சொல்லுங்க. நீங்களே கூட டிரா பண்ணி ஷேர் பண்றீங்களா எனக்கு? இப்போ நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி டிரா பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ, இப்ப என்கிட்ட நான் ஐபேட்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. நான் உங்களுக்கு வந்து டிரா பண்ணி அனுப்பிடுறேன். சரி, ஓகே. எனக்கு வந்து நீங்க கோட்டக் பேங்க்ல எனக்கு அனுப்பிச்சுடுங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல எனக்கு நீங்க அனுப்பிச்சுடுங்க. அதுவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. அதை நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ சப்போர்ட் அண்ட் இதை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும். ஸோ ஓகே, இது தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம ட்ரெண்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா இல்லை வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணணுமா ப்ரோ? நான் அது பை பண்ணது சொல்லவா இல்ல இருக்கட்டுமா? ப்ரோ நீங்க சொன்னது பை பண்ணோம்ல, புரியல. வேற ஸ்டாக் எதுவும் பார்க்கலாமான்னு கேட்க வரும். ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் இப்ப என்ன கேக்குறேன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா இல்ல வேற ஸ்டாக்கை நான் இன்னும் கவர் பண்ணவா? இல்ல இல்ல இல்ல, ஓகே ஓகே ப்ரோ. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து ட்ரெண்டை கவர் பண்ணுவோமா? ட்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெண்ட், இந்த 3மே தெரிஞ்சா நம்மளுக்கு டிரா பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு பேட்டர்ன்ல இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா டிரா பண்ணோம்னா ஃபேக் பிரேக் அவுட் நிறைய நடக்கும். பட் ஹையர் டைம் ஃப்ரேம்னா அதிகமாக இருக்காது. பட் நம்ம ட்ரெண்டை ஒழுங்காக டிரா பண்ணோம்னா அப்பயும் அது நடக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரெண்டை வந்து ப்ராப்பராக டிரா பண்ணணும் எப்பயுமே.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்தியா சிமெண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்ச ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், இல்லை கோட்டக் பேங்காக இருக்கட்டும், இல்லை இப்போ காமிக்க போகிற இந்தியா சிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த 3 ஸ்டாக்லேயும் நான் ப்ராஃபிட் பண்ணி அந்த ஸ்டாக்லாம் நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி இந்த இந்த ஒரு பொசிஷனில் கரெக்டாக என்ட்ரி எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக்ஸை மட்டும் தான் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட என்ட்ரி டேட்டாஸ் எல்லாம் டெலகிராம் சேனலில் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கிளாஸ் முடியும் அப்படியே உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வந்து ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி ட்ரா பண்ணேன் அப்படின்னா நான் அப்படியே டேட் என்டர் பண்ணேன். பிகாஸ் நான் டேட் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல நீங்க எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட், அந்த ஹையர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு விக் இருக்குல்ல, அதுல எக்ஸாக்டா டச் ஆயிருக்கணும். இப்போ இங்க பாருங்க, மூணுமே ஒரே இடத்துல டச் ஆயிருக்கு. ஸோ இதுவே வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த தேர்ட் பாயிண்ட் டச் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து தெரியாது. ஏன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப் ஆயிடுச்சு. அதனால வந்து அது தெரியாது. செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆயிருக்கு. நான் வந்து என் இஷ்டத்துக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த இடத்துல இங்கே ட்ரா பண்ணுறேன். இது கூட இப்போ நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ட்ரெண்டு தான். இது வந்து சப்போர்ட் ட்ரெண்ட். பட் இந்த இடத்துல இது வந்து ஃபால் ஆயிருக்குல்ல, ஃபால் ஆயிட்டு என்ன நினைச்சிருப்பாங்க எல்லாரும், பீப்புள்ஸ் பேசிக்கா என்ன நினைப்பாங்க, இது ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல அப் சைடும் மூவ்மெண்ட் ஆகும், பிரேக் அவுட் ஆனா கீழே பிரேக் அவுட் ஆனா மார்க்கெட் ஃபால் ஆகும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி ஃபால் ஆகும்போது மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுக்கும் போது எல்லாரும் வந்து ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை எல்லா ட்ரேடர்ஸும் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆயிடும். ஸோ இதுதான் பேசிக்கா ட்ரேடிங் நடக்கிறது. அதனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து ட்ரெண்ட்ல சேமா ஆக்ட் ஆகும். நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இது வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து எப்பயுமே இப்படி ஒர்க் ஆகாது. நம்ம அதனால பெர்ஃபெக்டா அலைனா எப்பயுமே எடுக்கணும். இப்போ இந்த கிரைட்டீரியால நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்லையும் டச் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அப்படி வச்சுக்கிறேன். இதுவுமே ஆக்சுவலாக நல்ல ஒரு பேட்டர்ன் தான். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் தான். பட் இந்த இடத்துல பிரேக் அவுட் தான் சரியில்லை. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்ல ஏறி இருக்கும். பட் எல்லா ஸ்டாக்லையும் ஏறும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ போக போக பார்க்கலாம். ஓகே, நம்ம ட்ரெண்டை வந்து ப்ராப்பரா இப்படிதான் ஸ்டாப் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு. வேற இன்னொரு ஏதாச்சும் ஸ்டாக் நான் வந்து சொல்றேன். சரி, ஓகே, இது வந்து பெல். இந்த ஸ்டாக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணது இந்த சப்போர்ட் லேயர், சப்போர்ட் ஜோன். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது சப்போர்ட் இருக்கா அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியவே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக்ல நான் ஆக்சுவலா இந்த ஒரு கேண்டலுக்கு அப்புறமே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு குட்டியா ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணல. பிகாஸ் இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் வெரி ஸ்ட்ராங். அதனால நான் அந்த ஸ்டாக்ல இங்கேயே எடுத்துட்டேன். அண்ட் இந்த சப்போர்ட் ஜோன்ல இந்த கேண்டல் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்குற கேண்டல் வந்ததுனால நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ டெக்னிக்கலா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஒரு சிங்கிள் லேயர்ல அலைன் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச் அண்ட் செகண்ட் டச், தேர்ட் டச் அண்ட் ஃபோர்த் டச். இந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கிற இன்னொரு ஒரு கண்டிஷன் என்னன்னா, மார்க்கெட் அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் டச் பண்ணி அந்த ஒரு சப்போர்ட் இல்லனா ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட்ல வந்து இருந்து ஃபால் ஆயிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டச் இங்க ஃபால் ஆயிருக்கா, செகண்ட் டச் இதையே வச்சுக்கிறேன், நான் இதை கனெக்ட் பண்ணல. செகண்ட் டச் இங்க இருக்கு. தேர்ட் டச் வந்து இங்க பிரேக் அவுட் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அது வந்து ட்ரெண்ட் கிடையாது. தேர்ட் டச் உங்களுக்கு இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் இருக்கணும். ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த இடத்துல 4 டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. 1, 2, 3 அண்ட் 4. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட்டே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து எப்பயுமே செகண்ட் டச் இருந்த பிறகு தேர்ட் டச் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அது வந்து நாட் அ ட்ரெண்ட் லைன். ஸோ 3 டச்சஸ் மினிமம் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் இருக்கலாம். பட் 3 டச்சஸ் மினிமம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ட்ரெண்ட் லைன், இல்லைனா அது வந்து ட்ரெண்ட் லைனே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா இந்த மாதிரி அலைன் பண்ணணும். ஸோ இந்த கீழே சப்போர்ட் ட்ரெண்டும் அப்படிதான். ஸோ 1, 2 and 3. ஸோ கீழே நான் வந்து சும்மா தான் ட்ரா பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலா நம்ம ட்ரா பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ண மாதிரி தான் இருக்கும். அது வந்து கரெக்டா இருக்காது. நான் இங்க ஏன் சும்மா ட்ரா பண்ணிருக்கேன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைச்சனால. ஸோ மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸோ இதுவும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அதனால நான் அந்த ஸ்ட்ரக்சருக்காக இந்த சப்போர்ட் லேயர் ட்ரா பண்ணேன். பிகாஸ் எனக்கு இது தேவையும் இல்லை. பிகாஸ் சப்போர்ட் ஜோனே நம்மளுக்கு இருக்கு. அந்த இது இல்லாம இந்த ட்ரெண்ட் இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். இந்த ட்ரெண்டோட இது பார்த்தோம்னா இது வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன். ஸோ அதனால நம்மளுக்கு இது வந்து தேவை கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு டிசெண்டிங் ஃபிளாட் பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. அண்ட் அதனால நம்மளுக்கு அது வந்து பெருசா தேவைப்படாது. ஸோ இதோட ஸ்கிரீன்ஷாட்டும் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருக்கும்போதே நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ பிரேக் அவுட் கான்செப்ட் அப்புறம் பார்க்கலாம். ஸோ வேற இன்னும் ஒரு ஸ்டாக் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். புரியலன்னா அதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்களேன். ஐடிசியே போலாம். ஓகே. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாக் நம்ம இப்படி பிளாங்கா எடுத்து பார்க்குறோம். இந்த இடத்துல எப்படி ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாஸ்டா ட்ரா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் இந்த ஸ்விங்ல இருக்கிற ஹையை வந்து நீங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்விங் ஹை இது. இங்க இருந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணுவோம். அது வந்து கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து இப்போ இது வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல இது பிரேக் அவுட்டா இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் 1 வீக் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த லேயர் மேல இதுவரையும் வச்சு இது வந்து கிரீன் கேண்டல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ இது வந்து நம்ம பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம பேட்டர்ன் படி 1, 2 அண்ட் 3 டைம் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ தட் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து சப்போர்ட் ட்ரெண்டா ரியாக்ட் ஆகும். இதுவே ப்ரீவியஸ் டேட்டால நம்ம பார்த்தோம்னா அப்பயும் நீங்க வந்து இப்படிதான் சூஸ் பண்ணணும். பட் இந்த ஹைல இருந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா தேர்ட் டச்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கணும். பட் அது வரல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த செகண்ட் லோக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் லோல இருந்து எடுக்கிறோம் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் லோக்கு போயிடணும்.
செகண்ட் லோல எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைல ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் லோல ட்ரை பண்றோம், அதாவது ஹையர் லோல ட்ரை பண்றோம். அண்ட் அந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. ஸோ 1 2 3 3 டைம்ஸ் ஃபால் ஆயிடுச்சு. 3 டைம்ஸ் டச் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இதான் ட்ரெண்ட் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு இந்த பிளேஸ்ல வந்து ரிவர்ஸ் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் நம்மளுக்கு ஃபாலிங் ஸ்டேஜ், இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 அண்ட் 4th டைம் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட். ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர்ன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ட்ரெண்டை ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இப்போ பெர்ஃபெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இதுல வந்து பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு வருஷத்துக்கே 20 ஸ்டாக்கை நம்ம பெர்ஃபெக்டா சூஸ் பண்ணா போதும், நம்ம மார்க்கெட்ல வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதிகமான ஸ்டாக்ல கம்மியா எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பெர்ஃபெக்டா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி பெர்ஃபெக்டா அதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 6 மந்த் 8 மந்த் ஹோல்ட் பண்ணி வச்சாலே அதுவே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நம்ம அதுக்கான டைமையும் நம்ம அதுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸையும் பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த இடத்துல இப்படிதான் யூஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் தரேன். ஆக்சிஸ் பேங்க். இந்த பேங்க்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதையுமே நம்ம என்ட்ரியில நம்ம சஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு வந்து நான் உங்களுக்கு கோட்டக் பேங்க் கொடுத்துருக்கேன். அதுலயுமே ட்ரெண்ட் இருக்கும், கோட்டக் பேங்க்லயுமே ட்ரெண்ட் இருக்கும், அதையுமே ட்ரா பண்ணுங்க. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்லயுமே சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கும். கோட்டக் பேங்க்ல நீங்க பாக்குற ஸ்ட்ரக்சர் அப்படியே ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கும். அந்த 2 பேட்டர்னையும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட ஷேர் பண்ணுங்க, நீங்க எப்போ ஃப்ரீ டைம் ஆகும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் ப்ரோ, ட்ரெண்ட் இப்படிதான் ட்ரா பண்ணணும். இதுல நீங்க என்ன புதுசா எதுவும் கத்துக்கிட்டீங்களா இந்த ட்ரெண்ட் கான்செப்ட்ல? இல்ல ப்ரோ, தெரியும் ப்ரோ. ஓகே, 3 டைம்ஸ் டச் ஆகி ஃபால் ஆகும் அப்படின்றதும் தெரியும். அதுதான் இப்பதான் கத்துக்கிறேன். ஓகே, 3 டைம்ஸ் வந்து டச் பண்ணிருக்கோம். ஆமா. 4th ஆர் 5th டைம்ல வந்து பிரேக். ஆமா. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், சப்போர்ட் எப்படி ட்ரா பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸை பெருசாக பார்க்கல, ஸோ நம்ம பார்க்கலாம் அது வந்து எந்த ஸ்டாக். ஏன்னா எல்லா ஸ்டாக்லையும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பிறகு எடுக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஸ்டாக் இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி எடுத்தேன் ஆக்சுவலா. இந்த ஸ்டாக்ல வேற ஒரு ஸ்டாக்ல நான் என்ட்ரி எடுத்தேன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது, பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அது இன்னும் லாஸ்ட்லயே இருக்கு. ஸோ இது வந்து நீங்க இப்போ ஏதோ இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இப்பதான் அனலைஸ் பண்ணேன். எதுவும் பண்ணல, எல்லாமே மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கும் நம்ம அனலிசிஸ்ல எடுத்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை நான் இங்கேயே பை பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் இப்போ கொஞ்சம் இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்டன் ட்ரெண்ட் இருக்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. பட் இதை பீட் பண்ணி மார்க்கெட் இதை தாண்டி போகும். ஸோ நம்ம சில ஸ்டாக்லாம் பார்க்குறோம்ல, ஐடிஸ்லாம் கோவிட்ல வந்து 200ல இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் பயங்கரமா ஏறிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டாக்ல இந்த ஸ்டாக்கை நான் வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து பயங்கரமா ஏறும். ஏன்னா இதோட புக் வேல்யூ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம்.
அண்ட் இவங்க வந்து 15,000 crores இந்த வருஷம் ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷம் ஏற தான் போகுது. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கான ஒரு ரைஸா இருக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானே உங்களுக்கு சஜஸ்ட். ஓகே. இப்போ நான் டைம் ஃப்ரேம்க்கான டிஃப்ரென்ஸ் சொல்றேன். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரியும், பட் அதில் இருக்கிற சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். நீங்க ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நீங்க சார்ட்டை டிரா பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 10 to 20, 30, மேக்ஸிமம் 30. நான் 30 தாண்டாது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ மேக்ஸிமம் ஒரு 25, 10 to 25% வச்சுக்கலாம். இதே நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல சூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 30 to 40, 50 அவ்வளோ இருக்கலாம். பட் இதே நீங்க மந்த்லி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்கன்னா உங்களோட சின்ன லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டே இந்த பாத்தீங்களா, இப்ப நம்ம பார்க்கும்போது சின்ன ஏரியா தான், பட் நம்ம கவர் பண்ற ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல 60%. ஸோ இந்த ஸ்டாக் நேஷன் ஆலம்ல வந்து இந்த இடத்துல நாங்க பை பண்ணியிருக்கோம். பிகாஸ் இப்போதான் நம்ம எப்போ வந்து ரெசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு பேட்டர்னாவும் இதை வந்து நான் சொல்றது கண்டிதான் இந்த ஸ்டாக் எடுத்தேன். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்கு, நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் 3 டைம்ஸ் இங்கே வந்து புஷ் ஆகிருக்கிறனால நான் இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஒரு நியூ ஹை வச்சிருச்சு. அண்ட் அங்க இருந்து இங்க வந்து ஒரு இந்த சப்போர்ட், இப்போ வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இப்போ சப்போர்ட் ஜோன், கரண்ட் சப்போர்ட் ஜோன், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதை போய் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல நான் போய் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். எதை வச்சு? ஒரு ட்ரெண்டை வச்சு. இன்னும் நல்லா ப்ரீஃபா பார்க்கலாம்னா நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் போறேன். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் போகும்போது இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3 அண்ட் 4th டைம் பிரேக் ஆகும். அண்ட் மார்க்கெட் வந்து ஃப்ளை. ஸோ 257 ரீச் ஆக போகுது, ஈஸியா ரீச் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. எவ்வளவு நாள்? ஒரு 104 days, 102 days, ஒரு 3 மாசம் இந்த இடத்துல ஒரே இடத்துல தான் சுத்தி இருக்கு. ஸோ சில நேரம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் சுத்தும். பட் நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸ்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து அதோட ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த இடத்துல போய் பண்ணியாச்சு. இங்க இருந்து 40% ப்ராஃபிட். மொத்தம் வந்து 52% டார்கெட். இன்னும் 12% தான். ஈஸியா வந்து ரீச் ஆயிரும். அடுத்த ஒரு மேபி ஒரு 2 to 3 வீக்ஸ் இல்லைன்னா ஒரு 1 month அதுல வந்து இந்த ப்ராஃபிட் புக் ஆயிரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஸ்டாக் சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல இதை வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு குட்டி ப்ராஃபிட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரீடெஸ்ட்ல வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ட்ரெண்டை வந்து நம்ம அப்படியே அட் அ டைம் வந்து யூஸ் பண்ணிடலாம். சப்போர்ட் ஜோனை நீங்க பார்த்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் பெட்டர் தான். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலும் இங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இங்கேயே நீங்க பார்த்து இது சப்போர்ட் ஜோன், ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அண்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் வந்து தெரியுது, அட்லீஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சராச்சும் தெரியுது எனக்கு சப்போர்ட் ஜோன்ல அப்படின்னா, அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றதை நான் இதுதான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரியுது, அதனால நான் இந்த சப்போர்ட் ஜோன்லயே இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாலும் பெர்ஃபெக்ட். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் டேட்டா தான் பார்க்கணும். பட் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா இங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியா இருக்கும், 350%. பட் நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனை இந்த சப்போர்ட் ஜோன் மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏன்னா சப்போர்ட் ஜோன்ல நடக்கிற ஒரு ரிஜெக்ஷன், சப்போர்ட் ஜோன்ல கிடைக்கிற ஒரு அக்யூரசி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல கிடைக்காது. ஸோ எப்பயுமே நீங்க வந்து மார்க்கெட் இதுதான் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், மார்க்கெட் இங்க வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த சார்ட்ல இது வந்து மூவ் ஆயிருச்சு, பட் எல்லா சார்ட்லயும் மூவ் ஆகாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு எப்பயுமே ப்ராபபிலிட்டி கம்மி தான்.
சப்போர்ட் ஜோனை கம்பேர் பண்ணும்போது சப்போர்ட் ஜோன்ல வந்து ஹையர் புஷ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாம் மறுபடியும் அகைன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ஃபால் ஆக விட மாட்டாங்க. பிக் இன்வெஸ்டர், இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் யாருமே இந்த லெவலை தாண்டி ஃபால் ஆக விட மாட்டாங்க. அப்படி ஃபால் ஆக விட்டாங்கன்னா அவனுக்கும் நஷ்டம். ஸோ நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணதான். அதாவது நம்ம அவங்கள ஃபாலோ பண்றதுக்கான பேட்டர்ன் தான் இது. ஸோ ஒன்று நம்ம சப்போர்ட் ஜோனை சூஸ் பண்ணணும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உங்களுக்கு சூஸ் பண்ணணும். அந்த ஸ்டாக் பர்ஃபெக்டான ஸ்டாக் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு ஹை போயிட்டு செகண்ட் ரீடெஸ்ட்டை வந்து பண்ண விடணும். ஸோ செகண்ட் ரீடெஸ்ட்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். நீங்க மற்ற ட்ரெண்டை வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸை வந்து நீங்க எங்க பார்த்தாலும் என்ட்ரி எடுக்கலாம். சப்போர்ட் ஜோன்ல நல்ல ஒரு ஸ்டாக்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் தேவை. ஸோ ரீடெஸ்ட் இல்லாம ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கிற பெரிய கன்ஃபர்மேஷன், பெரிய கண்டிஷன் சாரி. அண்ட் இப்போ நான் வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்றேன், எலியாட் வேவ் கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஏன் செகண்ட் வேவ்ல நம்ம எடுக்கிறோம், இப்போ நம்ம இதை வந்து ரீடெஸ்ட்னு சொல்றோம்ல, அதுக்கான இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா எலியாட் வேவ். ஸோ எலியாட் வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எலியாட் வேவ் எப்படி இருக்கும்னா, இதுதான் சப்போர்ட் ஜோன், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒன்ஸ் அகைன் சாரி. ஸோ இதுதான் சப்போர்ட் ஜோன் அண்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்படின்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அப்படி போயிடாது. 1 2 3 இப்படிதான் மூவ் ஆகும். அண்ட் அங்க இருந்து எப்படி மூவ் ஆகும்னா 1 இதுதான் ஒரு பேட்டர்னோட, அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இங்க வந்து நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஹையை பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து போகும்போது மார்க்கெட் இந்த ஹையை பீட் பண்ணி போகுது. ஸோ ஹையர் ஹை வைக்குது, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹை வைக்குது. அண்ட் மார்க்கெட் செகண்ட் ஹையர் ரீச் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு சின்ன ஃபால், ஹையர் லோ, இங்கேயும் ஒரு ஹையர் லோ, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை வைக்கும். ஸோ நீங்க இந்த கிளாஸை முடிச்ச பிறகு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. நீங்க 10 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேட்டர்ன்ல நீங்க வந்து இது பார்க்கலாம். எல்லா சார்ட்லயும் பார்க்கலாம்னு சொல்லுவேன், பட் நீங்க டைம் சேஞ்ச் பண்ணி நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ தேர்ட் வேவ் இங்க போகும். ஸோ இப்போ இது வந்து மார்க்கெட் ஃபால் ஆக போகுதா இல்ல மார்க்கெட் வந்து அதோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகுதா அப்படின்றதுக்கு நம்ம சில ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மார்க்கெட் அடுத்து வந்து இந்த ஹையர் இங்கெல்லாம் எப்படி பண்ணுது, ஹையர் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹை வைக்கும்போது இந்த மார்க்கெட் ஹையர் ஹையே ரீச் பண்ணாம அதுக்கு கீழே இருக்கிற ஹை ஒரு சின்ன லெவல் ஆஃப், அதாவது இவ்வளவு தூரம் போகாம நெக்ஸ்ட் அதோட ஹைட் கம்மியா, அதாவது பிரைஸ் கம்மியா அந்த இடத்துல வந்து மறுபடியும் போய் நின்று மார்க்கெட் இந்த லோயர் லெவலை பிரேக் பண்ணிடும். ஸோ லோயர் லோ வச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லோயர் ஹை வச்சுட்டு மறுபடியும் லோயர் லோ போகும். ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் ஸோ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ண பிறகு செகண்ட் வேவ் இருக்கும்ல, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இருக்குல்ல, அது வந்து நார்மலா ஃப்ளோ ஆகும். ஸோ செகண்ட் வேவ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹை வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் தேர்ட் ஹை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீடியமா இருக்கும், அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அப்புறம் ரொம்ப ஸ்லோவா. ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்ட் இதெல்லாம்
அவங்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் அவங்க எஸ்எம்சி அப்புறம் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரைஸ் ஆக்ஷனுக்கே வேற வேற நேம் கொடுத்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த எலியாட் வேவ் கான்செப்ட் தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்டெப்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, சேம் இதே ஸ்ட்ரக்சரை பாருங்க. இங்க மார்க்கெட் பிரேக் ஆயிருக்கா, அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹை வச்சிருக்கு, அண்ட் அங்க இருந்து செகண்ட் ஹை எவ்வளவு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கு பாத்தீங்களா, அண்ட் இப்போ வந்து தேர்ட் ஹை வைக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் டேட்டா வச்சுதான் நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் இருந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் டார்கெட்டை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டேட்டாவெல்லாம் நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்க கீழேயே ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ வரையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ப்ரீவியஸா இந்த இடத்துல அதாவது நவம்பர் 2024 நவம்பர் டிசம்பர் 2024ல பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து இப்போ மறுபடியும் செகண்ட் லெவலுக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும். அதனால நம்ம வந்து இப்போ செல் பண்ணிட்டு அண்ட் அகைன் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இதுவே நார்மல் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அண்ட் அகைன் வந்து இங்க ரீடெஸ்ட் ஆகும்போது இன்னொரு என்ட்ரி எடுத்து மறுபடியும் இங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல வந்து நான் மார்க்கெட்ல இல்லை. ஸோ 2021 மார்க்கெட்ல இருந்தே, பட் என்னால் பார்க்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஹையர் பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹையை டச் பண்ணியிருக்காது. இப்போ அகைன் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணதான் போகுது. என்னோட மினிமலான டார்கெட் வந்து நான் இதை செட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவே 52%. ஸோ அது வந்து எனக்கு எனஃப் தான். பட் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள இந்த ஹையை பிரேக் பண்ணும். இந்த ஹை 262.60 மார்க்கெட் பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வைக்கும் அண்ட் அங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ நான் இங்க ஒரு இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மட்டுமே ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை வச்சது இந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது நாங்கள் என்ட்ரி எடுத்துருந்தோம். இதை நான் என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயே நான் போட்டிருப்பேன் இந்த ஸ்டாக்கை. ஸோ இந்த பேட்டர்ன்ல ஒரு என்ட்ரி எடுத்தோம் அண்ட் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஹை வச்சது அண்ட் செகண்ட் ஹை வச்சது அண்ட் தேர்ட் ஹை வச்சது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி இந்த ஹையர் ஹையை தாண்ட முடியாம ஒரு ஹையர் லோ வச்சிருச்சு அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே லோயர் லோ இன்னொரு லோயர் லோ விட்டு போகும். ஸோ என்னோட இந்த ஸ்டாக்ல செகண்ட் என்ட்ரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 694 இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட் இன்னும் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா 500 கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்துல இந்த ஸ்டாக்ல எனக்கு என்ட்ரி கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து நான் பை பண்ணிடுவேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் நல்ல இருக்கிற ஒரு ஸ்டாக். இந்த இந்த இடத்துல இருக்கும்போதே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ரீடெஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அண்ட் அகைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ரீடெஸ்ட் தான். பட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல நம்ம வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எப்போ எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே எந்த ஸ்டாக் பார்த்தோம், ஓஎன்ஜிசியில பார்த்தோமா? எஸ், ஓஎன்ஜிசியும் அதே மாதிரி தான். பட் அதோட இன்வெஸ்ட் அக்கௌண்ட் பாருங்க. நேஷன் ஆகும் தான். ஸோ இந்த இடத்துலயே நான் வந்து இந்த சப்போர்ட் ஜோனை ஏன் இதை வந்து இது ரீடெஸ்ட்னு சொன்னேன் அப்படின்னா பிகாஸ் எனக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த ஒரு சார்ட் மேல. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குதுல்ல, ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட் காண்டி தான் நான் செகண்ட் கன்ஃபர்மேஷனா எடுத்து இதுதான் வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ பிளாங்கா வந்து நம்ம நாட்கோப்போ மேல நான் நிறைய போஸ்ட்ல பார்த்திருந்தேன் இது வந்து இந்த ஒரு லெவல் வந்து ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ பட் இந்த இடத்துல என்னால எந்த கன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியாதனால நான் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அண்ட் இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து எல்லாரும் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் மேபி.
பட் இந்த இடத்துல ஒரு ரெஸ்டர்ன் ஜோன் இருக்கும்போது இதுல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். அண்ட் இதை வந்து நான் என்னோட யூடியூப் வீடியோலையும் ஒரு வீடியோல நான் பேசியிருப்பேன் இந்த ஸ்டாக்கை பத்தி. ஸோ அங்க இருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஒரு 694 பிரைஸ் வந்து டச் பண்ணும். ஆர் அட்லீஸ்ட் இந்த ஒரு 732. ஸோ இதை வந்து நான் ஒரு சப்போர்ட் ஜோனை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல எனக்கு அகைன் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுக்கவே மாட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பிரைமரி வந்து சப்போர்ட் ஜோன். பட் சப்போர்ட் ஜோன்லேயே எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் லைன் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைன் கிடைச்சிச்சுன்னா அது கூடயே நம்ம வந்து போயிடணும். ஸோ சப்போர்ட் லேயர்லேயே ப்ரீவியஸாக எத்தனை இடம் நம்மளுக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. அது வந்து நான் சப்போர்ட் ஜோன்ல தான் எடுத்தேன். அண்ட் அதையுமே நான் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா ட்ரெண்டை யூஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். பட் அகைன் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது சும்மா பிளாங்க்ல அந்த ஸ்டாக்கை இந்த இடத்துல எடுக்கிறேன் இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம நம்ம வந்து ப்ராப்பரா இன்னொரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது நம்ம அகைன் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, புரிஞ்சா? புரிஞ்சு ப்ரோ. ஓகே ஃபைன் ப்ரோ. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க ப்ரோ, எதுவும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ எந்த ஸ்டாக்கை பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்களே அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு. ஏன்னா நான் அப்போ இருப்பேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா சொல்லி கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ ப்ரோ வச்சுக்கலாம்? நான் மத்தியானத்துக்கு மேலே எப்பவுமே ஃப்ரீ தான் ப்ரோ. ஓகே. நம்மளுக்கு காலைல மட்டும் தான் காலையில ஓகே. மார்னிங் நீங்க வந்து 7 அந்த மாதிரி அவைலபிளா இருப்பீங்களா? இருக்கும் ப்ரோ. 7 to 8 இருக்கும். ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம 2 days once வந்து 7 to 8 டைம் வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இதுதான் கான்செப்ட். ஸோ இப்ப வந்து முக்கியமான வந்து சப்போர்ட் லைன் தான் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் லைன்ல இருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். ஆமா, சப்போர்ட் லெவல்ல இருந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த சப்போர்ட் லெவல்ல நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ட்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த இடத்துல ப்ரீவியஸா மல்டிபிள் நீங்க வந்து கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்லாம் நீங்க போய் டிரா பண்ணுங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவல்ல அந்த ஒன்னு ஹேமர் கேண்டில் ஸ்டிக் இல்லைன்னா டிராகன் ஃபிளை டோஜி, இந்த 2 கேண்டில் ஸ்டிக்ல ஏதாச்சும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை நீங்க சப்போர்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா அப்போ நீங்க அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. ஹேமர் கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோ? ஹேமர், டிராகன் ஃபிளை டோஜிலாம் தெரியும் ப்ரோ. ஓகே. தெரியும். உங்களுக்கு நீங்க அந்த சார்ட் கேட்டீங்கல்ல, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள் தான் எல்லாமே. நம்ம வந்து இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் வந்து நம்ம ப்ராப்பரா பார்க்கணும். ஸோ பிரேக் அவுட் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன், எல்லாத்தையும் இன்னைக்கே எடுக்க வேணாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கா சூஸ் பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் ஏனாதானு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து நான் ட்ரெண்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அதுக்கு வந்து ரேஷியோ வந்து 10ல வந்து 7 ஸ்டாக் தான் பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க 10லயும் 10 ஸ்டாக்லயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா நீங்க ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக் வந்து பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம நிஃப்டி 50லயே நம்ம பாத்துக்கலாம். நிஃப்டி 50 எப்படின்னா மோஸ்டா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. புரியல. நிஃப்டி 50னா நிஃப்டி 50 சார்ட் போய் பார்க்கணும்னு சொல்றீங்களா? அதுக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ் அந்த 50 ஸ்டாக்ஸ் மட்டும் பார்க்கணும்ன்றீங்களா? ஆமா. இல்ல. நீங்க அந்த ஸ்டாக் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆ உங்களால ஒரு 4-5 ஸ்டாக் தான் சூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இப்ப டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, அதோட வேல்யூ வந்து இப்ப ஹை ஆயிருச்சு. இப்ப அந்த ஸ்டாக்ல யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல பெருசா ப்ராஃபிட் பண்ண முடியாது. உங்களுக்கு கேரண்டியும் இருக்காது. இப்போ இதுவே வந்து டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 4 வருஷம் கோவிட் டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இப்போ நம்ம அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு சின்ன ரிஸ்கி அந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசிஎஸ் கம்பெனி எது, நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் கம்பெனி எதுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம நிஃப்டி 50க்கு வெளியிலையும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஓஎன்ஜிசி, என்டிபிஎல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தான் இல்லைன்னு சொல்லல. பட் அதெல்லாம் நம்ம அடிஷனலா வச்சுக்கலாம் தவிர இதுக்குள்ளதான் நம்ம அந்த இடத்துல பவுண்டரி செட் பண்ண வேணும் ப்ரோ.
பிகாஸ் இப்போ வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு மைத்தான் அலைஸ்ன்ற ஸ்டாக் அதோட பொட்டன்ஷியல் வந்து ஹியூஜ். பட் அது வந்து நிஃப்டி 50ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ ரெப்கோ ஹோம் இது வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டர் கம்பெனி தான். இதோட இதோட growth-ம் ஹை. இப்போ இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் 350க்கு. இப்போ 418ல இருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக்ல வந்து நல்ல growth இருக்க போகுது. ஸோ இந்த ஓகே. மாதிரி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேடணும், சரி, நிறைய இப்ப தேடணும். ம். ஓகே சொல்லுங்க. இப்ப வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றோம். ஒரு 4, 5 ஸ்டாக்ல பை பண்றோம்னா, ம். இப்ப மோஸ்ட்லி அதுல வந்து 2 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்லயும், 2 ஸ்டாக் வந்து லாஸ்லயும் இருக்கும். ஓகே. ஆனா ஓவரால் கெயின்ல வந்து ஒரு ப்ராஃபிட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ம். இப்ப வந்து நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் செல் பண்றதுன்னா, ஓவராலா எல்லாமே செல் பண்ணணுமா? இல்ல வந்து ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆனது ஒண்டியும் எந்த ஸ்டாக் செல் பண்ணணும்? ஓகே. எனக்கு உங்க கொஸ்டின் புரியுது. ஸோ இப்போ வந்து ஆ, நம்ம இந்த வருஷத்துக்கே ஒரு 10 ஸ்டாக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 ஆ, ஸ்டாக் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. 4 ஸ்டாக் வந்து மைனஸ்ல இருக்கு. ஆ. ஸோ மைனஸ்ல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மைனஸ் போக விட மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்க வந்து நான் உங்களுக்கு என்னைக்குமே சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 10 to 15% ஃபால் ஆகலாம். பட் அந்த ஸ்டாக்கும் ரைஸ் ஆக போற ஸ்டாக் தான். மேபி அந்த ஸ்டாக்கான growth அந்த ஸ்டாக்குக்கான அந்த கம்பெனிக்கான கேஷ் ஃப்ளோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கணும்ன்றனால அது வந்து மேபி கொஞ்சம் சின்ன சின்ன ஃபால்ஸை ஃபேஸ் பண்ணலாம். நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன ஓ பண்ணணும்னா நம்ம இப்போ இந்த ஸ்டாக் ரெப்கோ ஹோம் இதுல வந்து நான் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 595 590 வந்தாலே நான் அந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். இந்த ஸ்டாக்ல ஓகே ப்ரோ. 6 மாசத்துக்குள்ள அந்த ஸ்டாக்ல 590 வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது வந்து 7 மாசம் ம். ஆனாலும் அந்த 590 வந்தா தான் நான் செல் பண்ணுவேன். இல்ல 3 மாசத்துல அது 590 வந்தாலும் அந்த ஸ்டாக் 590 வந்த உடனே நான் செல் பண்ணிடுவேன். இதுதான் பொசிஷன் ட்ரேடிங். நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல செல் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டாக் இந்த பிரைஸ்க்கு ஓகே. வரும்போது நம்ம செல் பண்ணிடுவோம். ஆ, இந்த ஸ்டாக் ப்ராஃபிட்ல இருக்குன்றதுக்காக நம்ம லாஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அதுல வந்து நம்ம லாஸ் புக் பண்ணணும்னு தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் தானே பண்றோம். நம்ம இன்ட்ராடே பண்ணோம் ஓ அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல கேஷ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே ப்ரோ. சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தே ஆகும். ஆ சரி ப்ரோ. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ம். ம். ஓகே. ட்ராப் பண்ணும்போது கூட ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. எதுனாலும் கேளுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும் போது கண்டிப்பா நீங்க சாட்டிஸ்ஃபைடா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா போவீங்க. ஓகே. ஓகே ப்ரோ. நம்ம சப்போர்ட் அப்போ சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்ப இந்த இந்த கிளாஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்குறோம். ஆமா. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ட்ரெண்ட் லைன் இந்த 3 விஷயம் பார்த்திருப்போம். சரி. ஓகே ப்ரோ. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ட்ரெண்ட் லைன் வந்து 3 ம். டைம்ஸ்க்கு மேல வந்து ஆ ஜாயின் பண்ணியிருந்தா தான் பிரேக் அவுட். எஸ். 3 to 4 டைம்ஸ் மேல. ஆமா. ஓகே ப்ரோ. 3 டச் ஆகும். டைம்ஸ் 4த் டைம் நம்மளுக்கு பிரேக் அவுட் இருக்கணும். இல்ல ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் 3 டைம்ஸ் டச் ஆகி பால் ஆயிருக்கணும். ஓகே ப்ரோ. ஓகே. மோஸ்ட்லி 3 டைம் டச் ஆயிருக்கு. ஆமா ப்ரோ. மினிமம் 3 டைம்ஸ். ஓகே. ஓகே ப்ரோ. சோ ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ம். பார்க்கலாம். ஆ ஓகே. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. பை ப்ரோ. ம். பாய்.